இப்பொழுது நாம் லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 15 ரியாலிட்டி அண்ட் இன்டெகிரல் நாலேஜ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மெய்ப்பொருள் ரியாலிட்டி என்றால் எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள். இன்டெகிரல் நாலேஜ் என்றால் அது குறித்த நமது அந்த ஞானம், அறிவு. இதுதான் இந்த சாப்டர்னுடைய அடிப்படை பொருள். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 12 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 13 பார்க்கலாம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். நம்ம உலகத்துல பார்க்க விஷயத்தை எல்லாம் நம்ம நிறைய விஷயத்த பார்க்கிறோம். ஐம்புலன்களின் மூலமாக அறிகின்றோம். எது அறிகின்றது என்றால் நம்மளுடைய மனம் அறிகின்றது, மைண்ட். மனதின் மூலமாக அறியப்படுவது எல்லாம் எப்படி இருக்கு? நமக்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி, சினிமால எப்படி ஸ்கிரீன் ப்ரொஜெக்ட் ஆகும், அது மாதிரி நம்ம மைண்ட்ல ஆகிக்கொண்டே இருக்கின்றது. இது மாதிரி நம்ம மனதில் பதியக்கூடிய பதிவுகள், இதை வைத்துக்கொண்டு இந்த உலகம் இருக்கின்றது என்று கூறுகின்றோம். பொருள்கள் இருக்கின்றன, மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நம் மனதில் பதியக்கூடிய பதிவுகளை வைத்துக்கொண்டு கூறுகின்றோம். என்ன கேள்வி எழுகின்றது என்றால், மனதில் பதியக்கூடிய பதிவுகளை வைத்துக்கொண்டு இதெல்லாம் பிம்பங்கள். சப்போஸ் நம்மளுடைய மனதிற்கு அத்தகைய ஒரு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னா நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால என்ன கேள்வி எழுகின்றது என்றால், இந்த மனதில் பதியக்கூடிய விஷயங்களை வைத்துக்கொண்டு எவ்வாறு காணக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அந்த உண்மைத்தன்மையை நம்புவது? ஏன்னால் எல்லாமே மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பதிவுகள் தானே. எப்படி கனவுகள் நமக்குள்ளே ஏற்படுகின்றதோ, எப்படி கற்பனைகள் நமக்குள்ளே தோன்றுகின்றனவோ, அதே போல அதற்கென்றே ஒரு உண்மைத்தன்மை கிடையாது. நம் மனதில் பதிவாக ஆவதால் நாம் அதை உண்மை என்று கூறுகின்றோம் என்று ஒரு கருத்து இருக்கின்ற என்று ஒரு கருத்து நமக்கு எழக்கூடும். ஆனால் என்ன உண்மை என்றால், நாம் இருப்பது அந்த மனம் என்கின்ற மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கோம். அதுவே இறுதியான ஒரு உணர்வு நிலை கிடையாது. அதற்கும் மேலேயும் என்ன இருக்கின்றது? ஒரு உயர்வான, ஆழமான ஒரு கிரேட்டர் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதிலிருந்து பார்த்தால் என்ன புரியும் அப்படின்னா, பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாமே அந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடாகத்தான் தெரியும். மனதினால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு கூறலாம். ஆனால் மனதை தாண்டிய ஒரு உணர்வு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த ரியாலிட்டி, அதை ஒருவர் உணர்வுபூர்வமாக அறிய முடியும். அந்த அந்த உயர்வு நிலை, அந்த ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருந்தோம் அப்படின்னா, இந்த அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடியது அந்த டிவைன் ரியாலிட்டி என்கின்ற அந்த நாலேஜ், அந்த அறிவு ஒருத்தருக்கு கிடைக்கும். இந்த பரம்பொருளுக்கு எப்படி தோன்றும் அப்படின்னா, அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கு? இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் என்பது பிரிவுபட்ட மனதை சார்ந்த உணர்வு நிலை கிடையாது. ஹையர் கான்சியஸ்னஸ் என்பது மனதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒருமை என்கின்ற உணர்வு நிலை என்கின்ற அம்சத்தை கொண்ட கான்சியஸ்னஸ், யூனிட்டி கான்சியஸ்னஸ்.
யூனிட்டி. மனம் மனம் மனதுல மனம் என்கின்ற உணர்வு நிலைதான் பார்க்கும் பொருள் வேறு, பார்ப்பவர் வேறு, பார்க்கும் பொருள் வேறு என்று எல்லாத்தையுமே வந்து பிரிக்கின்றது. ஏன் அப்படின்னா மைண்ட் அப்படித்தான் பண்ணும், டிவைட் பண்ணும். தான் தான் பார்ப்பது தனக்கு அப்பாற்பட்ட விஷயம் அப்படின்னு மைண்ட் வந்து டிவைட் பண்ணும். ஆனா இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் எப்படி அப்படின்னா, அந்த ஹையர் கான்சியஸ்னஸுக்கு எதுவுமே அதுக்கு வெளியில கிடையாது. எல்லாமே தன்னுடைய வெளிப்பாடாகத்தான் அது பார்க்கும். அங்க வந்து சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டுமே ரியல் தான் அதுக்கு. எனக்கு ஒரு விஷயத்தை வெளியில எனக்கு வெளியில இருக்குன்னு பார்க்கும்பொழுதுதான் எனக்கு வந்து அந்த பொருள் குறித்த டவுட் இருக்கு. ரியல் இல்லாம இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரும். ஆனா அந்த ஹையர் கான்சியஸ்னஸ்ல பார்க்கும்போது என்ன என்ன அப்படின்னா, நான் தான் அது அப்படிங்கிறத பார்க்கறேன். சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுமே வந்து ரியல் அப்படிங்கிற ஒரு உண்மையை நான் அறிகின்றேன். ஆனால் அது மாதிரி ஒரு உணர்வு நிலையிலிருந்து பார்க்காம எல்லாமே வந்து என்னுடைய மனம்தான் உருவாக்குகின்றது. என் மனதில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைதான் வந்து ஆஹ், அதுதான் வந்து சோல் ரியாலிட்டி. அது ஒன்றுதான் உண்மை. அப்படிங்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா என்ன, அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா என்ன ஒரு கருத்தை நாம் அறிந்து கருத்தை நாம் ஏற்கக்கூடும் என்றால், நம் மனதில் தோன்றக்கூடிய இந்த பதிவுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உருவாக்கப்பட்டவை. இறுதியில் என்னுடைய மனதினால் அனைத்துமே உருவாக்கப்பட்டதனால் அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலையிலேயே அதுவும் மறைந்துவிடும் அப்படிங்கிற ஒரு கருத்திற்கு நாம் வரக்கூடும். அதனால என்ன என்ன நினைப்போம், அது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை அப்படின்னு நினைப்போம். எப்போ அப்படின்னா நம்ம மனம்தான் எல்லாத்தையும் உருவாக்குகின்றது அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, மனம்தானே உருவாக்குகின்றது. மனதுல என்னுடைய கான்சியஸ்னஸ்ல இதெல்லாம் உருவாகுகின்றது. இறுதியில அந்த கான்சியஸ்னஸ்லயே அதுவும் கரைந்து போயிடும். ஏன்னா என்னுடைய மனம் தானே எல்லாமே எனக்குள்ளே உருவாக்கி கொண்டு வருகின்றது. ஒரு நிலையில எது உருவாகியதோ அது வந்து இல்லாமல் போய்விடும். ஸோ எதுவுமே ரியாலிட்டி இல்லை, மாயை அப்படிங்கிற ஒரு கருத்திற்கு நாம் வரக்கூடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க என்னன்னா there is a greater consciousness. அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அதுல இருந்து வந்ததுன்னு தெரியும். எதுவுமே அதற்கு வெளியில இல்லை அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொள்ள முடியும். எல்லாமே அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியும். அதனால எதுவுமே மறையாதாங்க, எல்லாமே ரியல் அப்படிங்கிற ஒரு உண்மையை அறிய முடியும். ஏன்னா அது எந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோமோ அது வந்து ஒரு கான்சியஸ்னஸ் அதுலேருந்து ஒரு பொருளை வந்து அறிய முடியும். அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலை என்பது ரியலாகத்தான் இருக்க முடியும். அது பொய்யா இருக்க முடியாது. எல்லாமே அதிலிருந்து உருவானவைகளாகத்தான் இருக்க முடியும். அது வந்து ஒரு பொய்யான விஷயமாக இருக்க முடியாது. எல்லாமே உண்மையிலேயே என்ன ஒரு உண்மை அப்படின்னா, இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த உணர்வு நிலையினால் உருவாக்கப்பட்டது என்றால், அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது இந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய உணர்வு நிலையினுடைய வெளிப்பாடுகள் தான் வந்து எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய உலகம், விஷயங்கள் எல்லாமே. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு பொய் இல்ல சூன்யம் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான கருத்திற்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால் என்ன உண்மையை நாம் அறிந்து கொள்கின்றோம் என்றால், இந்த உணர்வு நிலை என்பது, அதாவது ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நிலை, அதாவது ஹையர் கான்சியஸ்னஸ்.
இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சச்சிதானந்தத்தினுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான். அதனுடைய சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் எல்லாமே உருவாகியது. நாம் உலகத்துல பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு உயர் உணர்வு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது, அதாவது மைண்ட் அப்படிங்கிற உணர்வு நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது வெறும் பதிவுகளாகத்தான் தெரியும். ஐம்புலன்களின் மூலமாக அறியப்படும் பதிவுகளாக தெரியும். அதனால் அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட் வரும். மாயாவாதிகள் அதை பொய் என்று கூறுகின்றார்கள், அது உண்மை இல்லை என்று கூறுகின்றார்கள். ஆனா இந்த ஹையர் கான்சியஸ்னஸ்ல, சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்ல இருந்து பார்க்கும்பொழுது என்ன உங்களுக்கு உண்மை தெரியும் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ், அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்பதே சச்சிதானந்தத்தினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான். அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்பதே பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் சச்சிதானந்தத்தினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான். இட் இஸ் அ பீயிங். அதிலிருந்து வந்ததுதான் எல்லாமே அப்படிங்கிற உண்மை தெரியும். ஸோ இதுதான் வித்தியாசம். மைண்ட்லேருந்து ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் ஹையர் கான்சியஸ்னஸ்லேருந்து பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் என்ன? மைண்ட்லேருந்து பார்க்கும்போது எல்லாம் என்கிட்ட, எனக்கு வெளியில இருக்கு. அதோடைய இம்ப்ரெஷன்ஸ் என் மைண்ட்ல ஒரு சினிமா ஸ்கிரீன் போல தெரியுது. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், மறைந்தும் போகலாம். அந்த ஒரு டவுட் இருக்கு. அதனால மாயாவாதிகள் உண்மை இல்லைன்னு, நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அப்படி பண்ணாம, உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய உலகத்திற்கு பின்னாடி ஒரு மெய்மை இருக்கா என்பதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ், அதாவது சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அறியும் பொழுது எப்படி என்ன உணர்கின்றோம் என்றால், அந்த எதை சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் என்கின்றோமோ அதுவே அந்த பரம்பொருளினுடைய ஒரு இருப்பிடம் அப்படிங்கிற ஒரு இருப்பு அப்படிங்கிற உண்மையை அறிகின்றோம். அதனுடைய வெளிப்பாடுகள் தான் எல்லாமே என்கின்ற உண்மையையும் அறிகின்றோம். ஸோ எதுவுமே நம்ம கிட்ட வந்து நமக்கு வெளியில இல்லை, என்கிட்ட இருக்கிறது தான் எக்ஸ்டென்ஷனா வெளியில இருக்கு. ஸோ அப்ப வந்து எப்படி வந்து பொய் இல்லை அன்றியல் எப்படி சொல்ல முடியும்? என்கிட்ட இருக்கிற விஷயம்தான் வெளியிலயும் இருக்கு, நானே தான் அதுன்னு சொல்லும் பொழுது எப்படி அது பொய்ன்னு சொல்ல முடியும்? ஸோ அதனால பகவான் என்ன கூறுகின்றார் இறுதியாக, என்ன கருத்து அப்படின்னா, what we see as consciousness must be a being or an existence. பகவான் இங்க சொல்ற கான்சியஸ்னஸ் வந்து ஹையர் கான்சியஸ்னஸ். What we see is a consciousness. It then becomes apparent that what we see as consciousness must be a being or an existence. Being வந்து சச்சிதானந்தம், பரம்பொருள். or an existence, சச்சிதானந்தத்தினுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸ், சத், பரம்பொருள், supreme being, out of whose substance of consciousness all is created. அந்த டிவைன், அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான், சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டது. அப்படி கூறும்பொழுது என்ன அறிந்து கொள்கின்றோம்? இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே எதனால் உருவாக்கப்பட்டது? அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா பவர், சக்தி அப்படின்னா அதுதான் அர்த்தம் இங்க. கான்சியஸ்னஸ்னா சக்தி, சித் சக்தி. ஏன்னா ஒன்னு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்மளுக்கு சக்தி இல்லாம எதையும் கிரியேட் பண்ண முடியாது. எந்த சக்தியால கிரியேட் ஆயிருக்கு இந்த உலகம்? எல்லாமே வந்து இந்த பரம்பொருளினுடைய சக்தியால தான் எல்லாமே கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் உண்மை அப்படிங்கிறார். இந்த உண்மையை நம்ம ஒருத்தர் வந்து அனுபவபூர்வமா ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் ரியலைஸ் பண்ண முடியாது. மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம்? நாம் வேறு, நான் பார்க்கக்கூடிய விஷயம் வேறுன்னு நினைப்போம். எல்லாமே என் மனதில் பதிவாகின்றது. பதிவானதெல்லாம் அழிந்து போகலாம். அதனால உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற டவுட் வருது. என்னை சுற்றி இருக்கிற காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பொய்யாக கூட இருக்கலாம், மாயையாக இருக்கலாம் அப்படிங்கிற டவுட் எல்லாம் வரும். எப்போ? இந்த மென்டல் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும். ஹையர் கான்சியஸ்னஸ்ல போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த டிவைன்
அந்த அந்த ஸ்டேட்டஸை ரீச் பண்றதுனால சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், பகவான் சொல்ற சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அங்க அது எங்க எப்படி இருக்குது? ஒன்னஸ். அங்க அங்க அதுக்கு வெளியில எதுவுமே கிடையாது. மென்டல் கான்சியஸ்னஸ் வந்து டிவைடட் கான்சியஸ்னஸ். எல்லாமே எனக்கு வெளியில தான் எல்லாமே இருக்கு, அங்க அதுக்கு உள்ளதான் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து தான் எல்லாமே வெளியில வந்தது. அந்த நிலையில போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே அதுக்கு வெளியில இல்லை, எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுகள் தான். அதனால அங்க பொய் அப்படிங்கறத பொய்யான விஷயம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால இந்த கருத்தை தான் புரிந்து கொள்ளணும். இப்ப அடுத்தது நம்ம போகலாம். அடுத்தது வந்து எப்படி டிஃபரெண்ட். அடுத்த பேராகிராஃப் ஒரு சின்ன பேராகிராஃப் தான், ஒரு காரணத்திற்காகத்தான் அதை நம்ம அது வந்து ஒரு சிறிய பேராகிராஃபோட முடித்துக் கொள்கின்றோம். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து பகவான் வந்து வெவ்வேறு பிலாசபிஸ்ல என்னென்ன என்னென்ன வெவ்வேறு கண்ணோட்டத்தில் அணுகும் பொழுது இந்த உண்மையை எப்படி நாம் புரிந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறத விளக்குகின்றார். அதனால நம்ம வந்து அது மாத்திரம் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த செஷன்ல இருந்து கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். நம்ம இப்ப பேராகிராஃப் 13க்கு உள்ள போகலாம். Life Divine, Book 2, Chapter 15, Reality and the Integral Knowledge. Paragraph 13. But if we thus get back to the biune or the dual reality of being and consciousness, we can either suppose with Vedanta one original being, or with Sankhya a plurality of beings to whom consciousness or some energy to which we attribute consciousness presents its structures. Explanation. We have seen that consciousness must be a being or an existence. All is created out of its substance of consciousness. Thus we arrive at the dual reality of being and consciousness. If we take the Vedantic view, there is one original being. Or if we take the view of Sankhya philosophy, there is a plurality of beings to whom consciousness or some energy presents its structures. Thank you. இங்க பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா அடிப்படையில நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, அடிப்படையில ஆரம்பத்திலேயே சச்சித் ஆனந்தா குறித்து பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ் அப்படிங்கிற இதுல சச்சிதானந்தத்தினுடைய 3 இதை குறித்து நம்ம பார்த்தோம். சாப்டர் வைஸ் பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் பத்தி பார்த்தோம், சத் பத்தி பார்த்தோம், கான்சியஸ்னஸ் பத்தி பார்த்தோம். இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சித் சக்தி. எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த சத் இருக்கிற ஒரு அமைப்பு, இந்த டிவைனினுடைய ஒரு நிலை, சச்சிதானந்தத்தினுடைய சத் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எல்லாத்திலையும் இருக்கு, அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடியதுதான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லையா? அணுவிலும் இருக்கு, சோலார் இதுலயும் இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாத இடமே கிடையாது. சத் எக்ஸிஸ்டன்ஸ்னா நமக்கு தெரியுது. சித்னா என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சத்தினுடைய சக்தி, சித் சக்தி. ஏன் இங்க சக்தி ஆஸ்பெக்ட் முக்கியம் அப்படின்னா, அந்த சக்தி இல்லாம நீங்க வந்து எதுவுமே கிரியேட் பண்ணவே முடியாது. அந்த கான்சியஸ்னஸ் பவர் இல்லாம எதையாவது உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. அதனாலதான் அந்த இடத்துல வந்து சித் அண்ட் ஆனந்தம். இதுல பகவான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம 3ஆ இப்படி பிரிச்சு படிச்சாலும் கூட ஒண்ணுதான் அப்படிங்கிறார். எக்ஸிஸ்டன்ஸ் தான் கான்சியஸ்னஸா இருக்கு. கான்சியஸ்னஸ் வேற, எக்ஸிஸ்டன்ஸ் வேறங்கிறது கிடையாது. பீயிங் வேற, பீயிங்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ், சத் வேற, சித் வேற, கான்சியஸ்னஸ் வேற அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டும் ஒண்ணுதான். ட்ரையூன், இது வந்து ட்ரையூன் அப்படிங்கிறார். 3 வந்து பிளிஸ் வந்து இணை. பிளிஸ் இருந்ததுன்னா இது இருக்கும், சத்து இருந்ததுன்னா சித் இருக்கும், சித் இருந்ததுன்னா பிளிஸ் இருக்கும். எதையுமே பிரிக்க முடியாதுங்கிறது சச்சிதானந்தத்தினுடைய அடிப்படை உண்மை. அதே அடிப்படையில இங்க என்ன பகவான் என்ன கூறுகின்றார், அதே போல இங்க அதனுடைய ஒரு பகுதி என்ன,
எக்ஸிஸ்டன்ஸ், இன்னொரு பகுதி வந்து கான்சியஸ்னஸ். இது வந்து பிரிக்கவே முடியாது. பயோன்னு என்ன அர்த்தம்? டியூவலா இருக்கு, ஆனா பிரிக்க முடியாது. இந்த அந்த 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 பிரிக்க அந்த பிரிக்க முடியாத அந்த ரியாலிட்டி, அந்த பரம்பொருளினுடைய அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது பகவான் வந்து 2 அணுகுமுறைகளை பகவான் வந்து இங்க சொல்றார். இந்த வேதாந்திக் வேதாந்தால என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is only one original being, அவ்வளவுதான். there is only one ஏகம், அதுதான் அங்க வேதாந்தால சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சாங்கியா பிலாசபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஒன்னுன்னு சொல்றாங்க, இங்க வந்து ப்ளூராலிட்டி ஆஃப் பீயிங்ஸ் சொல்றாங்க. புருஷாஸ் சாங்கியா பிலாசபில ப்ளூராலிட்டி, மல்டிப்ளிசிட்டியை சொல்றாங்க. இந்த ப்ளூராலிட்டி, அந்த மல்டிபிள் புருஷா அப்படிங்கிறது சோல் எலிமெண்ட். வேதாந்தால ஏகமா இருக்கு அப்படிங்கிறாங்க, சாங்கியா பிலாசபில மல்டிபிளா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரே விஷயம்தான், அங்க ஏகமா இருக்கு, இங்க மல்டிபிளாவும் இருக்கு. மல்டிபிளா இருக்கிற plurality of beings to whom consciousness or some energy to which we attribute consciousness present its structures. சாங்கியா பிலாசபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த புருஷா இருக்குது, புருஷா வந்து விட்னஸா இருக்குது, அனைத்தையும் பார்க்குது. அந்த புருஷா அப்படிங்கிற அந்த கான்சியஸ் பீயிங்ஸுக்கு அந்த அந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் அல்லது எனர்ஜி வந்து எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரக்சர்ஸா வந்து ஒரு கட்டுமானங்களா வந்து அதற்கு முன்னே வழங்குகின்றது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை சொல்றார். பகவான் வந்து இது டிஃபரெண்ட் தான் சொல்றார். அதாவது பகவான் வந்து இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாமே வந்து ரியாலிட்டி அண்ட் இன்டெக்ரல் நாலேஜ் அப்படிங்கிற பொழுது, ரியாலிட்டியை வந்து எப்படி வந்து நம்ம வெவ்வேறு கோட்பாடுகள்ல வெவ்வேறு கண்ணோட்டங்கள்ல அணுகுறாங்க அப்படின்னு. வேதாந்திக் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is only one, ஏகமா இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க வேதாந்திக் பிலாசபில. சாங்கியா பிலாசபில என்ன சொல்றாங்க, எல்லாமே ப்ளூரலா இருக்கு. அந்த பீயிங், அந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சோல்ஸ், மல்டிப்ளிசிட்டி ஆஃப் புருஷாஸ், மல்டிப்ளிசிட்டியா இருக்கு. எல்லாமே அது மல்டிப்ளிசிட்டியா வந்து இருக்கிறது வந்து எதை பார்க்குது அப்படின்னா, அந்த அசோசியேட்டட் கான்சியஸ்னஸ், அந்த எனர்ஜி, அதை வந்து அது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸா, ஒரு அமைப்புகளாக அதற்கு முன்னே வழங்குகின்றது அப்படின்னு பகவான் சொல்றார். அதாவது இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பிலாசபிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கறத சொல்றாரு. If a plurality of separate original beings alone is real, then since each would be or create its own world in its own consciousness, the difficulty is to account for their relations in a single identical universe. There must be a one consciousness or one energy corresponding to the Sankhya idea of a single Prakriti, which is a field of experience of many like Purushas in which they meet in an identical mind-constructed universe. If we take the Sankhya view that a plurality of separate original beings alone is real, then each would create its own world in its own consciousness. Then the difficulty is to account for their relations in a single identical universe. Therefore, there must be a one consciousness or one energy in which the multiple beings meet in an identical mind. சாங்கிய பிலாசபில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் புருஷாஸ்,
plurality of separate original beings. அதாவது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து ப்ளூரலா இருக்கு, செப்பரேட்டாவும் இருக்கு, ப்ளூரலாவும் இருக்கு, செப்பரேட்டாவும் இருக்கு. அதுதான் ஒரிஜினல் பீயிங்ஸ், அதுதான் ரியல் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, there are multiple புருஷாஸ், ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் காமனா வந்து ஒரு நேச்சர் இருக்கு, பிரகிருதி வந்து காமனா இருக்கு. ஆனா அந்த புருஷாஸ் வந்து மல்டிபிளா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க சொல்றாங்க. இதுல என்ன ஒரு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தனித்தனியாக அந்த புருஷா ஒரிஜினல் பீயிங்ஸ், புளூராலிட்டி ஆஃப் செப்பரேட் ஒரிஜினல் பீயிங்ஸ் தனித்தனியா இருந்தாலும் கூட தனித்தனியா ஒன்னும் அதை சுற்றிய ஒரு ஃபோர்ஸை வந்து தனித்தனியாக கிரியேட் பண்றது இல்லை, கிரியேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஒரு 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 புருஷா ஒரு டிவைன் சோல் இருக்கு. அது வந்து அதை சுத்தி ஒரு கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸை வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா ஒன்னோட ஒன்று சம்பந்தம் இல்லாம இருக்கும், ஒன்றுடன் ஒன்று தொடர்பை ஏற்படுத்திக்க முடியாது. மல்டிபிளிசிட்டி இருக்கும், புளூராலிட்டி இருக்கும், ஆனா ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாம இருக்கும். அதனால அது சாத்தியம் இல்லை. என்ன இங்க எது சாத்தியம் என்றால், அந்த வேதாந்தால சொல்ற ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு கான்சியஸ் பீயிங், அதுவும் சாத்தியம், அது இருக்கலாம். அல்லது இந்த சாங்கியா பிலாசபில சொல்ற இந்த மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஒரிஜினல் பீயிங்ஸ், அதுவும் சாத்தியம்தான். இந்த சாங்கியா பிலாசபில சொல்ற மாதிரி அந்த மல்டிப்ளிசிட்டி புருஷாஸ் இருந்தாலும் கூட அதெல்லாம் எங்க இருக்கு? அது அதனுடைய தொடர்புடைய அந்த நேச்சர் எலிமெண்ட், அந்த எனர்ஜி எலிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். தனித்தனியா இருக்காது, பொதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். தனித்தனியா இருந்தது அப்படின்னா தனித்தனியா ஒன்றுடன் ஒன்று தொடர்பு இல்லாம இருக்கும். ஆனா இங்க இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த மல்டிபிள் புருஷாஸ் இருந்தாலும் கூட எல்லாமே வந்து ஒரே நேச்சர் தான் பகிர்ந்து கொள்கின்றன, தனித்தனியாக இல்லை அப்படிங்கிறார். இங்க பகவான் என்ன கூறுகின்றார் என்றால், there must be a one consciousness or one energy corresponding to the Sankhya idea of a single Prakriti, which is a field of experience of many like Purushas, in which they meet in an identical mind-constructed universe. இதுல அதாவது பகவான் வந்து இது ரொம்ப இந்த 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 பேராகிராஃப்ல டிஃபரெண்ட் வியூஸை சொல்றாரு, அவ்வளவுதான். டிஃபரெண்ட் வியூஸை வந்து இந்த பீயிங் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற நிலையில இருந்து பார்க்கும்பொழுது, பீயிங் அந்த சத் அந்த சித் அப்படிங்கிற நிலையில இருந்து பார்க்கும் பொழுது டிஃபரெண்ட் பிலாசபிஸ்ல எப்படி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது தான் பகவான் இங்க சொல்றாரு. பகவான் என்ன சொல்றாரு அப்படிங்கறத அடுத்த இதுல பார்ப்போம். நம்ம இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். வேதாந்திக் இதுல ஒண்ணுதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. there is only one being அப்படிங்கிறாங்க. சாங்கியா பிலாசபி அப்படிங்க என்ன சொல்றாங்க, மல்டிபிள் பீயிங்ஸ் இருக்கு, ஆனா ஒரே ஒரு கான்சியஸ்னஸா இருக்கு அப்படிங்கிறாங்க. மல்டிபிள் பீயிங்ஸ் இருக்கு, ஆனா எல்லாமே வந்து ஒரே ஒரு கான்சியஸ்னஸா பகிர்ந்து கொள்கின்றன என்று அவங்க அப்படி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த இதுல இந்த மல்டிபிள் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றதுல என்ன ஒரு 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 உண்மை, ஒரு விசேஷமான தன்மை என்ன இருக்கு அப்படிங்கறதையும் பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம அதுக்கு உள்ள போகலாம். நம்ம This theory of things has the advantage of accounting for the multitude of souls and multitude of things and the oneness in diversity of their experience, while at the same time it gives a reality to the separate spiritual growth and destiny of the individual being. This theory accounts for the multitude of souls and multitude of things
It accounts for the oneness in diversity of their experience. At the same time, it gives a reality to the separate spiritual growth and destiny of the individual being. இது சாக்கியா பிலாசபியை பத்தி ஒரு கருத்தை சொல்றாரு பகவான். இந்த கருத்து என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த சாங்கியா பிலாசபில அந்த மல்டிடியூட் ஆஃப் சோல்ஸ் வந்து ஒன்று மாத்திரம் இல்ல, அதனுடைய பன்மைத்தன்மையை அது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றது. மல்டிடியூட் ஆஃப் சோல்ஸ், மல்டிடியூட் ஆஃப் திங்ஸ். அப்படி இருந்தாலும் கூட எந்த ஒரு அம்சத்தை அது வெளிப்படுத்துகின்றது என்றால், எல்லாமே வந்து ஒரு ஒன்னஸ் அண்ட் டைவர்சிட்டியா தான் இருக்கு. டைவர்ஸா இருந்தாலும் அதுல ஒரு ஒன்னஸ் தான் இருக்கு. இட் அக்கவுண்ட்ஸ் ஃபார் த ஒன்னஸ் இன் டைவர்சிட்டி ஆஃப் தர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயம் வந்து ஒன்னஸ் இருந்தாலும் கூட ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பும் வந்து அதனுடைய ஸ்பிரிச்சுவல் growth ஒன்னொன்னுக்கும் இருக்கக்கூடிய இலக்கு அதை நோக்கி தனித்தனியே பயணிக்கின்றன அப்படிங்கிற ஒரு விசேஷமான தன்மையும் இங்க காணப்படுகின்றது அப்படிங்கிறார். This theory of things has the advantage of accounting for the multitude of souls and multitude of things and the oneness in diversity of their experience, while at the same time it gives a reality to the separate spiritual growth and destiny of the individual being. அதனுடைய ஒரு அம்சத்தை குறிக்கின்றார், அவ்வளவுதான். பட் இந்த சாப்டருக்கும் இந்த பேராகிராஃப்ல எது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த வரப்போறதுல தான் இருக்கு. அதுதான் நம்ம ஆழமா கவனிக்கணும். இந்த சாப்டருக்கும் இந்த பேராகிராஃப்லனுடைய எந்த அம்சம் வந்து ரொம்ப ரெலவெண்ட் அப்படின்னா, முதல்ல சொன்னது வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை சொல்றாரு. ஆனா பகவான் இங்க சொல்றது வந்து இந்த இப்ப படிக்க போறோமே அதுதான் நம்ம கவனமா இது பண்றோம். என்ன இந்த சாப்டர்னுடைய ரெலவெண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்க போறதா நம்ம உள்ள போறோம் நம்ம. But if we can suppose a one consciousness or a one energy creating a multitude of figures of itself and accommodating in its world a plurality of beings, there is no difficulty in supposing a one original being who supports or expresses himself in a plurality of beings, souls or spiritual powers of his one existence. It would follow also that all objects, all the figures of consciousness would be figures of the being. We can suppose a one consciousness or a one energy creating a multitude of figures of itself, accommodating in its world a plurality of beings. Then there would be no difficulty in supposing a one original being who supports or expresses himself in a plurality of beings. These plurality of beings are the souls or spiritual powers of his one existence. Then all the objects, all the figures of consciousness would be figures of the being. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம், ஒரு கல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த கல் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த கல் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லையா, கல்லுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னா ஒரு சக்தி தேவைப்படுது. அந்த சக்தியின் மூலமாகத்தான் அந்த கல் வந்து உருவாகின்றது. நம்ம ஆர்டினரி கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த எந்த சக்தி அந்த கல்லை உருவாக்கியதோ அது வேற, கல் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம ஆர்டினரியா பார்க்கிறோம். ஆர்டினரியா பார்க்கும்பொழுது என்ன எப்படி பார்க்கிறோம்? சப்ஸ்டன்ஸ் கல் அப்படிங்கிறது வேற, the power of making the substance consciousness அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதுனா அப்படிதான் நம்மளுடைய ஆர்டினரி வியூல பார்க்கிறோம்.
அப்படி பார்க்கும் பொழுது இந்த கல் வேற, அப்படியும் கல் வேற, அந்த உருவாக்கிய சக்தி வேற அப்படிங்கிற ரெண்டு நிலையா நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்படி பார்க்காம அந்த கல் எதுவாக இருக்கின்றதோ அதற்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் அந்த கல்லையும் உருவாகியது. அந்த கல் வேற, சப்ஸ்டன்ஸ் வேற, அதை உருவாக்கிய சக்தி வேற அப்படின்னு பிரித்து பார்க்காம ஒரு ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இங்க என்ன புரிகின்றது, என்ன புரியும் அப்படின்னா, அந்த அந்த கல் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸும் அந்த கல்லை உருவாக்கிய சக்தி என்கின்ற ஒரு செயலும் அந்த கான்சியஸ்னஸும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்ப டிவைன் அப்படிங்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான், ஒரே எனர்ஜி தான். டிவைன் அப்படிங்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான், ஒரே எனர்ஜி தான். அது இந்த உலகங்களை படைக்கின்றது, இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்றது. படைக்கும் பொழுது எவ்வாறாக படைக்கின்றது? எல்லாமே தனக்கு வெளியிலேருந்து படைக்க முடியுமா? தனக்கு உள்ள இருக்கிற தன்னுடைய பொருளை வைத்துக் கொண்டுதானே வெளியில படைக்க முடியும். தன்னுடைய சக்தியின் மூலமாகத்தான் தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டுதான் அது ஒரு விஷயத்தை படைக்கின்றது. அது மாதிரி என்னுள்ளே இருந்தே, என்னுடைய சக்தி என்னுள்ளே இருந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு என்னுடைய சக்தியின் மூலம் நான் வேறொன்றை படைக்கும் பொழுது அதற்கும் எனக்கும் வித்தியாசமே இருக்காது இல்லையா? அதே போலத்தான் இங்க என்ன அப்படின்னா, எந்த பரம்பொருள் தன்னுடைய சக்தியின் மூலம் இங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தன்னுடைய சக்தியின் மூலம் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டதுதான் இந்த உலகம். அதனால இங்க அந்த டியூவாலிட்டியே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. படைக்கப்பட்டது ஒரு விஷயம் நம்ம காணக்கூடிய விஷயங்கள் வேறாகவும் அதற்கு பின்னால் உள்ள சக்தி வேறாகவும் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. எது உண்மை அப்படின்னா, எது ஃபேக்ட் அப்படின்னா, பகவான் சொல்லக்கூடிய ஃபேக்ட் என்ன அப்படின்னா, there is only one consciousness. ஒரு எனர்ஜி தான் இருக்கு இந்த என்டையர் பிரபஞ்சத்துல. ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் தான், ஒரே எனர்ஜி தான். அதுதான் டிவைன் கான்சியஸ்னஸ். அதுதான் என்ன செய்கின்றது? இந்த பன்முகமான உருவங்களை அது உருவாக்குகின்றது. மல்டிடியூட் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் இட் செல்ஃப். தன்னை கொண்டே multitude of figures of itself, accommodating in its world a plurality of beings. இந்த உலகத்துல தன்னுடைய பல ரூபங்களைத்தான் அது படைக்கின்றது. தன்னிலிருந்தே தன்னுடைய ரூபங்களைத்தான் அது படைக்கின்றது. இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, என்னிலிருந்தே நான் ஒன்றை படைக்கின்றேன் அப்படின்னா என்னுடைய ஆதரவு இல்லாம அது இருக்க முடியுமா? நானே தான் அது. அதுதான் உண்மை அப்படிங்கிறார். There would be no difficulty in supposing a one original being who supports or expresses himself in a plurality of beings. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் பன்முகமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இதுதான் உண்மை. வெளிப்படுத்திக் கொள்ள விஷயம் வேற, வெளிப்படுத்தி கொண்ட விஷயங்கள் வேற, வெளிப்படுத்திக் கொள்ளும் நான் வேற அப்படிங்கிற அந்த டியூவாலிட்டி கிடையாது. நானே தான் அதுவாக என்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த புளூராலிட்டி ஆஃப் பீயிங்ஸ், இந்த பன்முகத்தன்மையில நம்ம பார்க்கிற விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே என்ன உண்மையிலேயே? they are the souls or spiritual powers of his one existence. இந்த டிவைனினுடைய எல்லாமே ஆன்மாக்கள் தான். சோல்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ். ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய
பல்வேறு ஆன்ம வடிவங்களும் ஆன்ம சக்திகளும் தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன உண்மை? பகவான் என்ன கூறுகின்றார்? ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பொருட்கள் எல்லாம், ஆல் த ஃபிகர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் would be figures of the being. அந்த பரம்பொருளினுடைய ஃபிகர்ஸ் தான் எல்லாமே. நம்ம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் சரி, ஆல் த ஃபிகர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய அந்த உருவங்களாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் சரி, would be figures of that being. அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த பரம்பொருளினுடைய உருவங்கள் தான். அதிலிருந்து வேறுபட்டது எதுவுமே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. இது குறித்த நாலேஜ் தான் இன்டெகிரல் நாலேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்க்கலாம். இதுதான் இந்த பகவான் இங்க சொல்ற வர crux of the point. It must then be asked whether this plurality and these figures are realities of the one real existence, or representative personalities and images only, or symbols or values created by mind to represent it. This would depend largely on whether it is only mind as we know it that is in action, or a deeper and greater consciousness of which mind is a surface instrument, executrix of its initiations, medium of its manifestations. If we take the view that these plurality of beings are the souls or spiritual powers of his one original being, then a question may come whether these multiple beings are representative personalities and images only, whether they are symbols and values created by mind to represent it. This would depend on whether it is only in mind as we know it, that is in action, or a greater consciousness is in action, and mind is only a surface instrument, executrix of its initiations, medium of its manifestations. தேங்க்யூ. இப்போ கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எந்த உண்மையை பார்த்தோம்? The plurality of beings, நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஆர் த சோல்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ். ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய பல்வேறு ஆன்மாக்களும், சோல்ஸ், ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ், ஆன்ம சக்திகளும் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் த ஃபிகர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் would be figures of his being. பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய பரம்பொருள் தான் பல்வேறு பொருட்களாகவும் பல்வேறு உணர்வு நிலையினுடைய உருவங்களாகவும் காட்சி அளிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்த கேள்வி என்ன வரும், இதை ஒட்டி வரும் அப்படின்னா, ஏன்னா ஹியூமன் மைண்ட் வந்து எப்பொழுதுமே டவுட்டிங் மைண்டு, எல்லாத்தையும் அது வந்து டவுட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து plurality of beings, எல்லாமே வந்து ஆன்மனும் ஆன்ம சக்திகளும் அப்படின்னா, இந்த பன்முகமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே அந்த டிவைனினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தானா, பரம்பரையினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தானா, அல்லது அதை பிரதிநிதித்துவம் படுத்தும் வெறும் பிம்பங்களா? இந்த ஒரு கேள்வி வரும். ஹியூமன் மைண்ட் வந்து டவுட் பண்ணிட்டே இருக்கும் எல்லாத்தையும். மைண்ட்லேருந்து பார்க்குறப்ப இந்த கேள்வியெல்லாம் வரும். It must then be asked whether this plurality and these figures are realities of the one real existence. Real existence அப்படிங்கிறது இந்த பரம்பொருள் ஏகமா இருக்கக்கூடிய சச்சிதானந்தம். Or representative personalities and images only. இதெல்லாம் உண்மை கிடையாது. வெறும் ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனாலிட்டிஸ் தான், ஒரு பிரதிநிதித்துவம் படுத்தும் அமைப்புகள் தான், பிம்பங்கள் தான், இல்ல வெறும் குறியீடுகள் தான். இதெல்லாம் எது உருவாக்கி இருக்கு? நம்மளுடைய மைண்ட் உருவாக்கி இருக்கு. இதுக்கு பின்னாடி உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்து எழும். ஆனா இந்த கருத்து எழுவது என்பது எதை பொறுத்து அப்படின்னா, நீங்க எந்த உணர்வு நிலையிலிருந்து பாக்குறீங்க அப்படிங்கிறது தான்.
நம்ம எந்த உணர்வு நிலையிலேருந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தினுடைய தன்மை இருக்கு. ஆர்டினரி மென்டல் கான்சியஸ்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால எந்த உண்மையும் புரிஞ்சுக்கவே முடியாது. பட் நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ்லேருந்து ஹையர் பிளேன்லேருந்து பார்க்கும்பொழுது எல்லாமே நமக்கு உண்மை தெரியும். நம்ம வீட்டு மாடியில இருந்து ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸ்பேஸ்லேருந்து பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரே பார்வை கிடைக்கும். வீட்டு மாடிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வீட்டுக்கு கீழே இருக்கிற விஷயம் தான் தெரியும். அப்படிதான் மைண்ட் வந்து எல்லாத்தையும் செக்ஷனலா பார்க்கும், பகுதி பகுதியாக தான் பார்க்கும். அதனால எல்லாமே தனித்தனியா தோணும், அதனோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. பட் ஹையர் கான்சியஸ்னஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா வந்து எந்த உண்மையை புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே அந்த டிவைன் ரியாலிட்டியினுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான். This would depend largely on whether it is only mind as we know it that is in action, or a deeper or greater consciousness of which mind. இந்த உயர் உணர்வு நிலை இது உணர்வு நிலையினுடைய செயல்பாட்டின் மூலமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா மனமும் செயல்படும், அந்த நிலையிலையும் மனம் செயல்படும். ஆனா மனம் எப்படி இருக்கும்? ஒரு மேற்புறத்தில் செயல்படும் ஒரு சாதனமாகத்தான் இருக்கும். மனமே ஒரு இறுதியான சாதனமாக இருக்காது. மனதிற்கு பின்னால் வந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் செயல்பட்டு மனதை கருவியாகத்தான் அது பயன்படுத்தி கொள்ளும். Of which mind is a surface instrument, executrix of its initiations, medium of its manifestation. மனம் வந்து செயல்படுத்தும் கருவியாகத்தான் இருக்குமே ஒழிய அதுவே ஒரு இறுதியான ஒரு முடிவெடுக்கும் சாதனமாக இருக்காது. எப்போ அப்படின்னா இந்த ஹையர் கான்சியஸ்னஸ் அது செயல்படும் பொழுது மனம் வந்து ஒரு இன்டர்மீடியரி, ஒரு இடைப்பட்ட சாதனமாகத்தான் இருக்கும். அப்ப நம்மளுக்கு உண்மை தெரியும். ஆனா மனம் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலையில பார்க்கும்போது நம்மளால உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்க முடியாது. அடுத்தது போகலாம். If it is the former, the universe constructed and seen by mind can only have a subjective or symbolic or representative reality. If the latter, then the universe and its natural beings and objects can be true realities of the one existence, forms or powers of its being manifested by its force of being. Mind would be only an interpreter between the universal reality and the manifestations of its creative consciousness force, Shakti, Prakriti, Maya. Explanation. If it is the action of the mind, the universe constructed and seen by mind can only have a subjective or symbolic or representative reality. If it is the action of a greater consciousness, then the universe and its natural beings can be true realities of the one existence. They are forms or powers of its being manifested by its force of being. Here, mind would be only an interpreter between the universal reality and the manifestations of its creative consciousness force, Shakti, Prakriti, Maya. அது படிக்கணுமா சார்? படிங்க மேடம். The Vedanta conceives of one being as the source of all existence. The Sankhya speaks of multiple beings with one Prakriti, cosmic energy working out their relations. Sri Aurobindo's vision has one being with a plurality of beings issuing from it. The mind may see them as the images of the one, but a deeper consciousness holds them as true realities of one existent. In the context, the mind is only a secondary power, limited in its operations. The universal mind, too, has the same limitations. The mind is only a knower of factions and worker of divisions. Divisions. Yes, sir. Divisions. Sri MP Pandit talks on the life division. Thank you. அந்த என்டையர் பேராகிராஃபோடைய ஜிஸ்ட் வந்து நம்ம கடைசியா எம்பி பண்டிட்டோடைய விளக்கத்துல பார்க்குறோம். அதாவது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா
ஏன் இந்த குழப்பம் வருது? இந்த உலகத்தினுக்கு பின்னாடி உள்ள அந்த இறை மெய்மையை வந்து ஏன் புரிஞ்சுக்க முடியல? உலகத்தையும் உலகம் வேறாகவும் இந்த டிவைன் வேறாகவும் ஏன் பார்க்குறோம் நம்ம? நம்மால வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி உள்ள அந்த டிவைன் அண்ட் ரியாலிட்டியை ஏன் புரிஞ்சுக்க முடியல? எல்லாமே டிவைன் தானே சொல்றாங்க. ஏன் நம்மளால புரிஞ்சுக்க முடியல? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி உலகத்தை பார்க்குறோம்? நம்மளுடைய ஐம்புலன்கள் என்ன உள்ள கொண்டு வருதோ அதை வச்சு நம்ம மைண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அதை வச்சு நம்ம உலகத்தை பார்க்குறோம். உலகத்தை குறித்த ஒரு பதிவு நம்ம மீது ஏற்படுகின்றது. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த டிவைன் ரியாலிட்டி, டிவைன் தான் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுதா? சாதாரண மனிதனால பார்க்க முடியுதா என்றால் இல்லை, நம்ம பார்க்க முடியல. என்ன காரணத்தினால நம்மால? ஆனா உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எது உண்மை? உண்மை என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து அந்த டிவைன் ரியாலிட்டியோட மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது தானே உண்மை. அதுதானே பார்த்தோம் நம்ம. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், ஆல் தி ஃபிகர்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் would be figures of the being. இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே அப்படிங்கிறது தான் உண்மை. One original being who supports or expresses himself in a plurality of beings. இதுதான் உண்மை. ஏன் இந்த உண்மையை நம்மால சாதாரண நம்மை போன்ற மனிதர்களால இந்த உண்மையை நம்மால காண முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடிவதில்லை? என்ன காரணம் அப்படின்னா, நம்ம மைண்ட் மூலமா பார்க்குறோம். இந்த பிரபஞ்சத்தை நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிறது மூலமா தான் பார்க்குறோம். இப்போ கேட்கலாம், மைண்டு தானே நம்மளுக்கு மனிதனுக்கு கொடுத்துருக்குறாங்க, வேற எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, மைண்ட் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் கிடையாது. மைண்டை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. மென்டல் கான்சியஸ்னஸை தாண்டி ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ் இருக்கு. அதுல போனோம் அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் டிவைனுடைய மேனிஃபெஸ்டே வெளிப்பாடுகள் தான் அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும். வெறும் மைண்ட் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வெறும் மனதன் மூலமாக பார்க்கும் பொழுது பிரபஞ்சம் எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஒரு உண்மைத்தன்மை இல்லாதது போல தெரியும். எப்படி கனவுகள்லாம் நமக்கு உள்ள தோன்றுகின்றதோ அது போலதான் அது சப்ஜெக்டிவா தான் தெரியும். இல்ல ஒரு உண்மைத்தன்மையினுடைய பிரதிநிதிகளாகத்தான் தெரியுமே ஒழிய உண்மையாக தெரியாது. ரெப்ரசன்டேட்டிவ் ரியாலிட்டியா தான் தெரியுமே ஒழிய ரியல் ரியாலிட்டியே தெரியாது மைண்ட்ல இருந்து பார்க்குற வரைக்கும். ஆனால் ஹையர் கான்சியஸ்னஸ் இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரபஞ்சமும் சரி, அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களும் அமைப்புகளும் சரி, எப்படி நமக்கு தெரியும்? ட்ரூ ரியாலிட்டிஸ் ஆஃப் ஒன் எக்ஸிஸ்டன்ஸ். அது ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய மெய்மையான வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். அது வேற, இது பரம்பொருள் வேற, பார்க்கக்கூடிய விஷயம் வேற அப்படிங்கிற அந்த டிவிஷனே இருக்காது நம்மளுக்கு. If the latterனா the higher consciousness, then the universe and its natural beings and objects can be true realities of one existence. Forms and or powers of its being manifested by its force of being. சச்சிதானத்தினுடைய சித் சக்தி, அதனால் உருவாக்கப்பட்டவைதான் அனைத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். ஸோ அந்த நிலையில ஹையர் கான்சியஸ்னஸ் போயிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே பார்த்தோம், மைண்ட் வந்து ஒரு ஃபைனல் டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருக்காது. மைண்ட் வந்து ஃபைனலா அதுதான் அனைத்தையும் தீர்மானிக்கும் ஒரு சாதனமாக இருக்காது. அது வந்து ஒரு இடைப்பட்ட சாதனமாகத்தான் இருக்கும். மைண்ட் would only be an interpreter. இன்டர்பிரட்டர் என்ன அர்த்தம்? ஒன்று குறித்த பொருளை நமக்கு உணர்த்தும் ஒரு இடைப்பட்ட அமைப்பை தான் இன்டர்பிரட்டர் அப்படிமோ. எதுக்கு இடைப்பட்ட சாதனமாக இருக்கும் மைண்ட் அப்படின்னா, நம்பர் 1, இந்த யூனிவர்சல் ரியாலிட்டி, எங்கும் நிறைந்துள்ள அந்த இறை மெய்மை, அதற்கும் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இட்ஸ் கிரியேட்டிவ் கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ், அதாவது அதனுடைய சிற்சக்தியின் மூலமாக சிற்சக்தியின் வெளிப்பாடாக காணப்படும் அனைத்து விஷயங்களும் இந்த உலகத்துல
அதனுடைய சக்தி, பிரகிருதி, அதனுடைய சக்தியின் வெளிப்பாடுகளாகத்தான் அனைத்துமே காணப்படுகின்றது. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு இடைப்பட்ட சாதனமாக மனம் செயல்படும். எப்போ அப்படின்னா, நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ் செயல்படும் போது, ஒரு உயர் உணர்வு நிலையிலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது மைண்ட் வந்து ஃபைனல் டிட்டர்மினிங் ஃபேக்டரா இருக்காது. அது வந்து ஒரு இடைப்பட்ட சாதனமாக இருக்கும். இடைப்பட்ட ஒரு இன்டர்பிரட்டர்னா ஒரு இடையில ஒரு ஒன்றை புரிந்து கொள்ள வைக்கும் நமக்கு சாதனம். எதற்கு இடையில இருக்கும்? அது எந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையில? நம்பர் 1, எங்கும் வியாபித்துள்ள அந்த பரம்பொருள், யூனிவர்சல் ரியாலிட்டி, அது ஒரு பக்கம். அப்புறம் அதனுடைய சக்தியின் மூலமாக வெளிப்பட்ட உலகமாகிய இந்த பிரபஞ்சம். இது ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட ஒரு இன்டர்பிரட்டரா தான் மைண்ட் இருக்கும். நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பின்னாடி இந்த பரம்பொருளினுடைய தன்மையை, அம்சத்தையும் நம்ம கண்டுகொள்ள முடியும். எப்போ அப்படின்னா, நம்ம ஹையர் கான்சியஸ்னஸ், சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் பத்தி தான் பகவான் சொல்றாருங்க. இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து பார்க்கும் பொழுது மைண்ட் அங்கே இல்லாம போயிடாது. மைண்டும் இருக்கும், பட் அது வந்து ஒரு இன்டர்மீடியரி சாதனமாக அங்கே செயல்பட்டு நம்மால வந்து அந்த மெய்மையை அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு உதவி புரியும் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் உண்மை. இந்த பேராகிராஃபினுடைய கிரக்ஸ் என்ன அப்படின்னா, மைண்ட்ல இருக்கிற வரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை நம்மளால புரிந்து கொள்ள முடியும்.